ஒரு அழகான சிறிய கிராமத்தில் மாயா என்ற சுறுசுறுப்பான சிறுமி வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் அவள் தன் தாத்தாவின் தோட்டத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது ஒரு சிறிய காகம் காயமடைந்து கிடப்பதை கண்டாள். அதன் இறகு உடைந்திருந்தது. அதனால் பறக்க முடியாமல் தவித்தது. மாயாவுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. மாயா உடனே தனது தாத்தாவிடம் ஓடினாள். தாத்தா ஒரு நல்ல மனிதர். அவரும் மாயாவுடன் வந்து காகத்தை பார்த்தார். தாத்தா, இந்த கருந்துக்கு நாம் உதவ வேண்டும் என்று மாயா சொன்னாள். தாத்தா புன்னகைத்து, நிச்சயமாக மாயா, நாம் இரக்கம் காட்ட வேண்டும் என்றார். அவர்கள் காகத்தை மெதுவாக எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றனர். மாயாவும் தாத்தாவும் காகத்திற்கு ஒரு சிறிய கூட்டை கட்டினர். தினமும் அதற்கு உணவும் தண்ணீரும் கொடுத்தனர். மாயா காகத்தின் காயமான இறகுக்கு மருந்து தடவி மெதுவாக பேசினாள். நாட்கள் செல்ல செல்ல காகம் மாயாவை நம்பத் தொடங்கியது. அதன் இறகு மெதுவாக குணமடையத் தொடங்கியது. சில வாரங்களுக்கு பிறகு காகம் முழுமையாக குணமடைந்து விட்டது. ஒரு நாள் காலை மாயாவும் தாத்தாவும் காகத்தை வெளியே கொண்டு வந்து அதை விடுவிக்க முடிவு செய்தனர். காகம் முதலில் தயங்கியது. பின்னர் சிறகடித்து வானத்தில் பறந்தது. காகம் வானத்தில் வட்டமிட்டு மாயாவுக்கும் தாத்தாவுக்கும் நன்றி சொல்வது போல சத்தம் எழுப்பியது. பின்னர் அது மேகங்களுக்கு அப்பால் மறைந்துவிட்டது. மாயாவுக்கும் தாத்தாவுக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் ஒரு உயிரை காப்பாற்றி இரக்கத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்தார்கள். நில ஒளியில் மாயாவும் தாத்தாவும் ஊஞ்சலில் அமர்ந்து காகம் மரக்கிளையில் அமர்ந்திருக்க அவர்களின் மனிதாபிமான செயலின் மகிழ்ச்சியில் திளைத்தனர்.